Hi friends, welcome back to my channel Prami's Creation. இந்த வீடியோவில் பாபினில் எப்படி ரொம்பவே ஈஸியாக நூல் சுற்றுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னோடய வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். எல்லா மிஷின்லேயுமே நூல் சுற்றுறதுக்காக பாபின் நூல் சுற்றுறதுக்காக இந்த மாதிரி ஒரு பைண்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நான் அதிகமாக இதை யூஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா இதில் அவ்வளோவா நூல் சுற்ற வராது, லேட்டும் ஆகும். கொஞ்ச நாள்லேயே ஒர்க் ஆகாமல் போயிடும். அதனால் நான் இது வரைக்கும் அதில் மாட்டினது கூட இல்லை. நான் எப்போவுமே வீலில் தான் வச்சு தான் சுற்றுவேன். இதில் சுற்றுறத விட நீங்கள் வீலில் வச்சு சுற்றுறது தான் பெஸ்ட்டு. ரொம்பவே ஈஸியாக சுற்றிடலாம், கரெக்டான உள்ளேயும் சுற்றிடலாம். தையலும் அப்போ தான் நீட்டாக வரும். நம்ம பாபினில் நூல் கரெக்டாக சுற்றலைன்னாவே தையலில் மிஸ்டேக் வரும். பாருங்கள், பாபினில் இப்போ நூலை எடுத்து இப்படி பிடிச்சிக்கிட்டு அந்த நூலை வந்து 2 விரலால் மேலே பிடிச்சிக்கிறேன். இப்போ பாருங்கள், க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். இப்படி பிடிச்சிக்கிட்டு ஒரு 2-3 தடவை நம்மளை பார்த்து, நம்ம ஆப்போசிட்டில் சுற்றிடக்கூடாது. இந்த நூல் வந்து நம்மளை பார்த்து தான் சுற்றணும். லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிட்டு ரைட் ஹேண்டால் நம்மளை பார்த்து சுற்றுங்க. அந்த பிடிச்ச நூலை விட்டுட்டு ஒரு 2-3 டைம் சுற்றினீங்கன்னா அது கலண்டு வராமல் இருந்துக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பெரிய ஊசிலையும் சுற்றலாம். அதை விட இந்த மாதிரி சின்ன ஸ்க்ரூ ட்ரைவர் அந்த பாபின்குள்ளே போகிற மாதிரி இருக்கணும், இன்சர்ட் ஆகிற மாதிரி இருக்கணும். இது மிஷின் வாங்கும்போதே உங்களுக்கு கொடுப்பாங்க, அந்த நீடில் மாற்றுறதுக்காக நமக்கு கொடுப்பாங்க. இல்லைன்னா நீங்கள் கடையில் கூட வாங்கிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஊசிலே கூட நம்ம நூல் சுற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம அந்த ஸ்க்ரூ ட்ரைவரில் வந்து நான் இதை மாட்டிக்கிட்டு லெஃப்ட் சைடாக மாட்டிக்கிட்டு நம்ம ரைட் ஹேண்டில் வந்து நூலை பிடிச்சிக்கணும். ரைட் ஹேண்டில் வந்து நூலை பிடிச்சிக்கிட்டு நம்ம பெடல் பண்ண ஆரம்பிக்கலாம். பாருங்கள், நூல் சுற்றுறது நல்லாவே தெரியுது. இந்த மெத்தடில் சுற்றும்போது ரொம்பவே ஸ்மூத்தாக நூல் சுற்றும். எல்லா பக்கமும் ஒரே மாதிரி நம்ம கையை வந்து லெஃப்ட் ரைட்டுக்கு இப்படி மூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். லைட்டாக ஸ்மூத்தாக மூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் விட்டுறக்கூடாது. நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக இறுக்கி பிடிச்சிட்டு நூலை இருக்குதுன்னா கையை கிழிச்சிடும் நூல். நான் மேலே வச்சு காட்டுறேன் பாருங்கள். இப்படி லெஃப்ட்டு ரைட்டில் மெதுவாக மூவ் பண்ணிக்கிட்டே நம்ம சுற்றும்போது எல்லா சைடும் ஒரே மாதிரி வந்து நூல் சுற்றி இருக்கும். இல்லைன்னா அங்கங்கே திப்பியாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சுற்றினா தான் தையல் வந்து நல்லா வரும். இல்லைன்னா லூப் அடிக்கும், ஸ்டக் ஆகும், நூல் அறுந்து போகும். நம்ம சுற்றி முடிச்சாச்சு. கேஸில் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இதுதான் பெரிய மிஷினோட கேஸு. சின்ன மிஷினுக்கு வந்து வேறு மாதிரி இருக்கும். இந்த கேஸில் வந்து நூல் மாற்ற இடம் இருக்கும்ல, அந்த நூல் நம்ம உள்ளே போய் இன்சர்ட் பண்ணுறது, அது வந்து நம்மளை பார்த்து இருக்கணும். இந்த நூல் வந்து இந்த நம்ம பாபினில் நூல் சுற்றி இருக்கிறது வந்து அந்த நூலும் வந்து நம்மளை பார்த்து இருக்கணும். ரெண்டுமே நம்மளை பார்த்து தான் இருக்கணும். அந்த மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம நூலை மாட்டி இழுக்க வேண்டியதான். எப்போவுமே பாபின் கேஸில் மாட்டும்போது இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நூல் வந்து நம்மளை பார்த்து மட்டும்தான் இருக்கணும். ஆப்போசிட்டில் பார்த்து இருந்து நம்ம பிடிச்சி இழுத்து மாட்டி வச்சிட்டோம்னா அது தையல் வராது, சிக்கு தான் வரும். இந்த மெத்தடில் வந்து நீங்கள் நூல் சுற்றி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.